வணக்கம். மீண்டும் ஒரு ஆரோக்கிய பயணத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் மகாராஷ்டிரா கவுன்சில் ஆஃப் ஆக்யூபங்க்சரில் பதிவு செய்யப்பட்ட சர்டிஃபைட் அண்ட் லைசன்ஸ்ட் ஆக்யூபங்க்சரிஸ்ட். இன்னைக்கு நாம பேசப் போவது நம் உடலின் மிக முக்கியமான பகுதியான அடிவயிற்றில் அமைந்துள்ள 2 சிறப்பு ஆக்யூபங்க்சர் புள்ளிகளை பற்றித்தான். அவைதான் ஜிகாங் எக்ஸ்ட்ரா 15 மற்றும் வேபாவ் எக்ஸ்ட்ரா 16. இந்த 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் புள்ளிகளும் பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்துடன் நேரடியாக தொடர்புடையவை. கருவுறாமை, அதாவது இன்ஃபர்டிலிட்டி, மாதவிடாய் கோளாறுகள், கருப்பை பிரச்சனைகள் என பல்வேறு நோய்களுக்கு பாரம்பரிய சீன மருத்துவத்தில் இவை மிகச் சிறந்த சிகிச்சையாக பயன்படுகின்றன. இவற்றின் சிறப்பு என்ன? இவை எப்படி வேலை செய்கின்றன என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். முதலில் நாம பார்க்க போவது ஜிகாங் எக்ஸ்ட்ரா 15 புள்ளி. ஜிகாங் என்ற சீன மொழி சொல்லுக்கு கருப்பையின் அரண்மனை, அதாவது பேலஸ் ஆஃப் த வூம்ப் என்று அர்த்தம். இந்த பெயரே இதனோட முக்கியத்துவத்தை சொல்லிவிடும். இது மெரிடியன் பாதைகளுக்கு அப்பால் உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அல்லது கூடுதல் புள்ளி. பிரதான மெரிடியன்களில் இல்லை என்றாலும் சிகிச்சையில் இது மிகவும் சக்தி வாய்ந்த புள்ளியாக கருதப்படுகிறது. இந்த புள்ளி எங்கே இருக்கிறது? நம் அடிவயிற்றின் மைய பகுதியில் உள்ள ரென்ஃபோர் புள்ளியின் அதே உயரத்தில் இரு பக்கங்களிலும் 3 சுன் தூரத்தில் அமைந்திருக்கிறது. உடலின் மத்தியில் இருக்கும் இந்த புள்ளி கருப்பைக்கும் இனப்பெருக்க உறுப்புகளுக்கும் நேரடியான ஆற்றல் தொடர்பை கொண்டது. இதன் முக்கிய நன்மைகள்: கருப்பை வீழ்ச்சி, அதாவது யூட்ரைன் ப்ரோலாப்ஸ். இந்த புள்ளி கருப்பையை மீண்டும் உயர்த்தும் ஆற்றல் கொண்டது. மாதவிடாய் கோளாறுகள், ஒழுங்கற்ற மாதவிடாய், கடுமையான மாதவிடாய் வலி, அதாவது டிஸ்மெனரியா, அதிக இரத்தப்போக்கு ஆகியவற்றை சீராக்கும். கருவுறாமை, அதாவது இன்ஃபர்டிலிட்டி, கருப்பையின் ஆற்றலை மேம்படுத்தி கருத்தரிப்பிற்கு ஏற்ற ஆரோக்கியமான சூழலை உருவாக்க உதவுகிறது. கருப்பை கட்டிகள் மற்றும் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்ட்ஸ் மற்றும் ஓவேரியன் சிஸ்ட் சார்ந்த அறிகுறிகளை குறைக்க இது மிகவும் பயனுள்ளது. அடுத்து நாம பார்க்க போற புள்ளி வேபாவ் எக்ஸ்ட்ரா 16. வேபாவ் என்றால் கருப்பையை தாங்குதல் அல்லது கருப்பையை ஆதரித்தல் என்று பொருள். இந்த புள்ளி எங்கே அமைந்திருக்கிறது? இது ரென் 3 புள்ளியின் அதே உயரத்தில் இரு பக்கங்களிலும் 3 சுன் தூரத்தில் இருக்கிறது. இதன் முக்கிய நன்மைகள்: கருப்பை வீழ்ச்சி. ஜிகாங் போலவே வேபாவ் புள்ளியும் கருப்பை வீழ்ச்சிக்கு சிறந்த சிகிச்சையாகும். இது கருப்பையில் ஒரு தூக்கும் அல்லது தாங்கும் உணர்வை ஏற்படுத்தும். இடுப்பு வலி மற்றும் வீக்கம், இடுப்பு பகுதியில் உண்டாகும் அழற்சி, அதாவது பெல்விக் இன்ஃப்ளமேஷன் மற்றும் வலியை குறைக்கிறது. மாதவிடாய் வலி, இடுப்பு பகுதியில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து வலியை கட்டுப்படுத்துகிறது. குடல் செயல்பாடுகள், குடல் தொடர்பான சில கோளாறுகளுக்கும் இது நிவாரணம் அளிக்கிறது. 2 புள்ளிகளையும் ஒன்றாக பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்? நண்பர்களே, ஜிகாங் மற்றும் வேபாவ் ஆகிய இரண்டுமே கருப்பை மற்றும் இடுப்பு பகுதியில் அற்புதமாக செயல்படக்கூடியவை. ஜிகாங் என்பது கருப்பையின் அரண்மனை. இது கருப்பையின் ஆற்றல் நிலையை சீராக்குகிறது. வேபாவ் என்பது கருப்பையை ஆதரிப்பது. இது கருப்பையை உடற்கூறியல் ரீதியாக தாங்கி நிற்க உதவுகிறது. இவை இரண்டையும் இணைத்து சிகிச்சை அளிக்கும் போது யூட்ரைன் ப்ரோலாப்ஸ், அதாவது கருப்பை வீழ்ச்சிக்கு மிகச்சிறந்த நிவாரணம் கிடைக்கிறது. மாதவிடாய் கோளாறுகள் மற்றும் வலிக்கு முழுமையான தீர்வு கிடைக்கிறது. கருவுறாமை பிரச்சனைகளுக்கு ஒரு ஒருங்கிணைந்த சக்தி வாய்ந்த அணுகுமுறையாக இது அமைகிறது. மிக முக்கியமான எச்சரிக்கை: இந்த புள்ளிகள் அடிவயிற்றின் மிக முக்கியமான இடத்தில் அமைந்திருப்பதால் சில பாதுகாப்பு வழிமுறைகளை நாம் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். கர்ப்ப காலத்தில் ஊசி போடக்கூடாது. கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த புள்ளிகளில் ஆக்யூபங்க்சர் செய்யக்கூடாது. இது கருப்பை சுருக்கங்களை தூண்டி கருச்சிதைவு அல்லது முன்கூட்டிய பிரசவத்திற்கு வழிவகுக்கலாம். ஆழமாக ஊசி போடக்கூடாது. அடிவயிற்று உறுப்புகளை பாதுகாக்க மேலோட்டமாக மட்டுமே ஊசி செலுத்தப்பட வேண்டும். சிறுநீர்ப்பை காலியாக இருக்க வேண்டும். சிகிச்சைக்கு முன் நோயாளியின் சிறுநீர்ப்பை முழுமையாக காலியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், ஆக்யூபங்க்சர் என்பது தகுதியும் உரிமமும் பெற்ற மருத்துவ நிபுணரால் மட்டுமே செய்யப்பட வேண்டிய ஒரு அறிவியல் பூர்வமான சிகிச்சை முறை.